இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, பெரியோரே, நண்பர்களே, குழந்தைகளே, இளையோரே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தகப்பனே, இது இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வார்த்தையை சுற்றி முழந்தாள் படியிட்டு ஜெபத்தோடு வேண்டுதலோடு இந்த இறைவார்த்தை இன்று என்னுடைய வாழ்வுக்கு செல்லுகின்ற செய்தி என்ன என்பதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய செவிகளை, இதயங்களை, மனதை திறந்துவிடும், ஆன்மாவை திறந்துவிடும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இன்று இவர்களுக்குள் குடிகொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இவர்களை வழிநடத்தட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாக இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நீர் இன்று இவர்களோடு இரும். இந்த நாளில் இவர்களுக்கு துணை செய்ய விரைந்து வாரும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடும் இவர்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருக்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாமல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஆபிரகாமின் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர், அவர் பல மக்களினங்களுக்கும் தந்தையாவார் என்று 100 வயது கிழவன் ஆனபோது ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்னார். தள்ளாடுகின்ற வயதில் சொன்னார். சாராவுக்கு மாதவிடாய் நின்று கருப்பை செத்த நேரத்திலே இந்த வார்த்தை அவருக்கு கிடைக்கின்றது. அன்புமிக்க சகோதரமே, மனித பார்வையில் ஒரு குழந்தை இந்த நேரத்தில் 100 வயதில் என்பது சாத்தியமற்றது. அறிவியல் பார்வையில் இது சாத்தியமற்றது. ஆனால் நம்பிக்கை பார்வையில் இது சாத்தியமுள்ளதாக மாறியது. காரணம், ஆபிரகாம் இதை தயங்காமல் நம்பினார், எதிர்நோக்கினார். சந்தேகம் அவரிடம் வரவில்லை. முழுமையாக நம்பி கடவுளின் வார்த்தையை தயங்காமல் ஏற்றுக்கொண்டார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்று நம்பிக்கை வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் என்றும் தயங்காமல் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை, சந்தேகப்படவே இல்லை. நம் நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் சந்தேகத்துக்கு இடமில்லை, சந்தேகம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்காது. அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை என்பதென்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றி ஐயமற்ற நிலை என்று தூய பவுல் சொல்லுகின்றார். இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமான கடவுள் மீது நம் நம்பிக்கை கொண்டு ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையானார். ஒருவருடைய வீட்டிற்கு ஜெபிப்பதற்காக சென்றபோது அந்த அம்மா சொன்னார்கள், ஃபாதர், எல்லாம் கடந்து விட்டது, ஜெபித்து பயனில்லை, ஜெபித்து ஜெபித்து எதையும் நான் சாதகமாக்கவில்லை, எனக்கு எதுவுமே சாதிக்கவில்லை, சாதகமாக அமையவில்லை, நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை, சோர்ந்து விட்டேன், இனி என்னால் முடியாது ஃபாதர் என்றார்கள். கொஞ்ச நேரம் அப்படி அமைதியாக கேட்டுவிட்டு அமைதியோடு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த இறை வார்த்தை, அதாவது இன்றைக்கு நான் கொடுக்கின்ற இறை வார்த்தையை கொடுத்துவிட்டு எனக்காக ஒரு முறை கூட இந்த இறை வார்த்தையை வைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதே இறை வார்த்தை ரோமையர்கள் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. அவர்களும் ஃபாதர் தராங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டாங்க. அன்புமிக்கவர்களை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அவர்கள் நம்பிக்கையை தளரவில்லை. ஏன்னா ஃபாதர் கொடுத்தாங்க, ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தாண்டி மீண்டும் எனக்கு தொலைபேசியில் சொன்னார்கள், ஃபாதர், 1 by 1, அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக அடைத்தவை அனைத்தும் திறந்தது. இறை வார்த்தையை நான் வாசித்து, அந்த இறை வார்த்தையை நான் வாசித்து அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு உளமாற ஏற்றுக்கொண்டு, ஃபாதர் எனக்கு இந்த இறை வார்த்தையை தந்தாங்க, இதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது என்று நம்பி நான் அதை தொடர்ந்து வாசித்து வந்தேன். இறுதியாக அடைத்தவை எல்லாம்
நிறைவேறியது என்று சொன்னார். அடைத்தவை எல்லாம் திறந்து விட்டது என்று சொன்னார். இறை வார்த்தையை பிடித்துக்கொள், இது நிறைவேறியே தீரும். ஒருவேளை நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருக்கலாம். எதிர்நோக்கில்லாமல் போனாலும் ஆபிரகாம் எதிர்நோக்கினார், அது நடந்தது. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். உன் வழிபரவர் எண்ணற்றவராய் இருப்பார் என்ற செய்தி கேட்டு அவர் நம்பாமல் இல்லை, அவர் நம்பினார். எனவே பல மக்களுக்கு தந்தையாக ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையாக இருக்கின்றார். இந்த இறைவார்த்தை நமக்கும் கிடைக்க, இதன் ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.